இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இதுக்காடி உனக்கு அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு வந்தேன் நான் உன்னைய பார்த்தேன். என் பிள்ளை எப்படி போறாளே, பாதியிலேயே போறாளே என்னை விட்டு. கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, புடிச்சு கொடுத்துட்டோம். அவன் நேத்து அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் பெரிய வாக்குவாதம் வந்திருக்கும் இருக்கு. புடிச்சு கரகரன்னு கழுத்த எடுத்துப்பான். இல்ல 18 வயசுக்கு மேல இருக்கிற பொண்ணு தானே சார், அது விருப்பப்பட்டு தானே போயிருக்கோம். விருப்பப்பட்டு போயிடுச்சுன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போகும். குழந்தைய அழைச்சிட்டு போயிடுச்சு. இல்ல டைவர்ஸ் கிடையாது, குழந்தை அழைச்சிட்டு போயிட்டாப்ல. அதனால பிடிச்ச அவங்க புருஷன்ட்ட தான் ஒப்படைச்சோம். கூட்டுட்டு வந்து புருஷங்களை ஒப்படைக்கிறது சட்டத்தின் பணி அல்ல. அது போக குழந்தைய கூட்டுட்டு போயிட்டா அப்படின்னு குழந்தைய கூட்டுட்டு போற உரிமை தாய்க்கு இருக்கு. நாகப்பட்டினத்தைச் சேர்ந்தவர் 48 வயதான ஆறுமுகம். இவர் திருப்பூர் முருகம்பாளையம் பகுதியில் குடும்பத்துடன் தங்கி சாய ஆலையில் பணிபுரிந்து வந்தார். இவரது மகள் 21 வயது சின்மயா. இவருக்கு முறை மாமன் பிரவீன்குமாருடன் சில ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றோரால் இளம் வயதிலேயே திருமணம் செய்து வைக்கப்பட்டு 3 வயதில் ஒரு பெண் குழந்தை இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் பிரவீன்குமார் மது அருந்துவிட்டு வந்து தொடர்ந்து சின்மயாவை சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது. தந்தை ஆறுமுகத்திடம் இதுகுறித்து சின்மயா சொல்ல, குடும்பம் என்றால் அப்படித்தான் இருக்கும், அட்ஜஸ்ட் செய்து கொண்டு வாழு என கூறி வந்துள்ளார். இதனால் மனமுடைந்திருந்த சின்மயாவிற்கு மற்றொரு நபருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கணவரின் சித்திரவதை அதிகமான சூழலில் பெற்றோரின் ஆதரவும் இல்லாத நிலையில் பழக்கமான நபருடன் சில நாட்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தனது மகள் சின்மயாவை காணவில்லை என வீரபாண்டி காவல் நிலையத்தில் தந்தை ஆறுமுகம் புகார் அளித்துள்ளார். எத்தனையோ காணாமல் போன புகார்கள் காவல் நிலையத்தில் பெண்டிங்கில் இருக்க 21 வயது மேஜர் பெண் சின்மயா தனது விருப்பப்படி ஆண் நண்பருடன் சென்றதை கையில் எடுத்த வீரபாண்டி காவல் நிலைய போலீசார் இன்டர்போல், ஸ்காட்லாந்து யார்டு போலீசாருக்கு டஃப் கொடுக்கும் விதமாக சின்மயாவை தேட ஆரம்பித்தனர். பலகட்ட தேடுதல் முயற்சியில் கன்னியாகுமரி 5 கிராமத்தில் ஆண் நண்பருடன் இருந்த சின்மயாவை கண்டுபிடித்து சுற்றி வளைத்த வீரபாண்டி காவல் நிலைய போலீசார் அவரை அழைத்து வந்து அவரது தந்தை ஆறுமுகத்திடமும் கணவரிடமும் ஜனவரி 20ஆம் தேதி ஒப்படைத்துவிட்டு தங்கப்பதக்கம் சிவாஜி கணேசன் ரேஞ்சுக்கு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு பெருமிதத்தோடு நடந்து கொண்டிருக்க மறுநாளே வீரபாண்டி காவல் நிலையத்திற்கு அதிர்ச்சிகரமான தகவல் வந்துள்ளது. 21ஆம் தேதி புதன்கிழமை மனைவியை கடைக்கு சென்றுவிட்டு வா என்று அனுப்பிவிட்டு மகள் சின்மயாவை கழுத்தை அறுத்து படுகொலை செய்திருக்கிறார் தந்தை ஆறுமுகம். அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் வீரபாண்டி காவல் நிலையத்திலிருந்து இன்ஸ்பெக்டர் ரோஸ்லின் மற்றும் பெண் உயரதிகாரிகள் தலைமையிலான போலீசார் சின்மயாவின் உடலை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டம் செய்ய அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் போலீசார் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டதே இந்த இளம்பெண் படுகொலைக்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து வீரபாண்டி காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ராஜா குமாரிடம் கேட்டபோது அந்த பெண்ணின் தந்தை ஆறுமுகம் தனது மகளை காணவில்லை என கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவரை பிடித்துக் கொண்டு போய் அவரிடம் கொடுத்தோம், அவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கழுத்தை அறுத்து கொலை செய்து விட்டார் என்றார். அவங்க பொண்ணு மிஸ் ஆயிடுச்சு. ஓகே சார். அது அவனுக்கு நாகர்கோவில் உள்ள பையனோட ஓடி போச்சு, இன்ஸ்டால பழகி. ஓகே சார். அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, புடிச்சு கொடுத்துட்டோம். ஓகே சார். அவன் நேத்து அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் பெரிய வாக்குவாதம் வந்திருக்கும் இருக்கு. ஓகே சார். புடிச்சு கரகரன்னு கழுத்த எடுத்துப்பான். ஓகே சார். பட் ஆனா நம்ம மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ல இந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லை சார்? நம்ம பொண்ணு புடிச்சு கொடுக்கறது நம்மளுடைய வேலை இல்லைங்க சார். புடிச்சு நாங்க தான் புடிச்சு கொடுக்கணும், யார் புடிச்சு கொடுப்பான்? இல்ல 18 வயசுக்கு மேல இருக்கிற பொண்ணு தானே சார், அது விருப்பப்பட்டு தானே போயிருக்கோம். விருப்பப்பட்டு போயிடுச்சுன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போகும். குழந்தைய அழைச்சிட்டு போயிடுச்சு. இல்ல டைவர்ஸ் கிடையாது, குழந்தை அழைச்சிட்டு போயிட்டாப்ல. ஆமா சார். அதனால பிடிச்ச அவங்க புருஷன்ட்ட தான் ஒப்படைச்சோம். இல்ல அப்படி ஒப்படைக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு சார்? இருக்கு. ஏன்னா அந்த பையன் இருக்கான் பாருங்க, அந்த அழைச்சிட்டு போனவன். ஆமா. அவனுக்கு வந்து ஆல்ரெடி 3 மேரேஜ்.
இல்ல அது புரியுது. அதெல்லாம் நான் வந்து இது தப்பு, அதாவது இவங்க செஞ்சது ரைட்டுன்னுலாம் நான் சொல்லல சார். இது வந்து என்னோட இன்வெஸ்டிகேஷன் கிடையாது, மர்டருக்கு அப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன். இது வந்து நான் வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க போய் பிடிச்சு வந்திருக்காங்க. ஏன்னா அது மாதிரி பார்த்தா ஒப்படைக்கணும்னா ஊர் முழுக்க இது மாதிரி நிறைய புகார் வருமே, இதெல்லாம் போலீஸ் போய் ஒப்படைச்சிட்டு உட்காந்துருக்க முடியாது. இல்ல அப்படிதானே வருது, வந்துகிட்டே இருக்கேன். கேர்ள் மிஸ்ஸிங், மேன் மிஸ்ஸிங். இப்ப இவனாரோட ஓடி போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு, நாங்க போய் அதை அழட்டிக்க மாட்டோம். யாரோட போனுச்சுன்னே தெரியாம இருக்கும்போதுதான் இது அபியூஸ் ஆயிருங்கிறதுக்காக நாங்க தேடுவோம். ஆமா, இப்ப நீங்க போய் தேடிட்டு போறீங்க, அந்த பொண்ணு என்ன சொல்லுவோம், நான் ஒருத்தர் கூட விருப்பப்பட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்லுவோம். அந்த பையன் வச்சுக்கலாம், அனுப்பி விட்டான், அவன் ஓடி போயிட்டான். அப்புறம் சொல்றது சரி, அப்படி கொண்டு வந்து ஒப்படைக்கிறது நம்முடைய வேலை இல்லையா சார்? யார் உங்களுக்கு சொன்னா? அப்படி கிடையாது. மேன் மிஸ்ஸிங், கேர்ள் மிஸ்ஸிங் நாங்க நிறைய போட்டிருக்கோம். ஓகே சார், ஓகே சார். மேன் மிஸ்ஸிங், கேர்ள் மிஸ்ஸிங் போயிடுச்சு, கொண்டாந்து ஒப்படைச்சோம். இப்போ ஒப்படைக்கும் போது அவர்கிட்ட நம்ம அறிவுறுத்தலையா? அது எழுதி வாங்கிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு நீங்க அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கி அறிவுறுத்தினாங்க. அங்கே கன்னியாகுமரியிலே. சரி, அந்த பொண்ணுக்கு என்ன சார் வயசு இப்போ? அதுக்கு 20 வயசு. 20 வயசு. 3 வயசுல குழந்தை இருக்கு போல இருக்கு. அப்ப 16-17 வயசுல கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஏர்லி மேரேஜ். ஃபர்ஸ்ட் தப்பே அது பெற்றோருடைய தப்பு தானே? மாமா, தாய் மாமா. அதுதானே. அப்ப ஒரு குழந்தை திருமணத்தை பண்ணி ஒரு அப்பங்காரன் தன இஷ்டத்துக்கு ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த குழந்தைய பண்ணது ஃபுல்லாவே பேரண்டோட தப்பு தானே சார்? முதல் தவறு இல்லைங்களா? ஏன்னா நம்ம இது குழந்தையினுடைய இதுல இருந்து அணுகணும், குழந்தையினுடைய மண்ணில இருந்தோ பெண்கள் மண்ணில இருந்தோ அணுகணுன்றதுக்காக தான் நான் இதை ஒரு இப்படி கேள்வி எழுப்பினேன் உங்கள்கிட்ட. ஆமா, ஏன்னா இவங்க கொண்டு போய் ஒண்ணு நீங்க கொண்டாந்து ஒரு பொண்ணு மிஸ் ஆயிடுச்சு, ஒரு ஆள் மிஸ் ஆயிட்டாங்க, ஒரு வயசானவங்க மிஸ் ஆயிட்டாங்கன்னு சொன்னீங்கனாலுமே ஸ்டேஷன்ல உடனே கம்ப்ளைண்ட் எடுத்து அது பண்ணுவாங்க சார், பண்றது தப்பு இல்ல. பட் அந்த பொண்ணு வந்து விருப்பப்பட்டு போயிருக்கு. இப்ப கொண்டு வந்து விட்டு அந்த நல்லபடியா வாழ்ந்துச்சுன்னா சந்தோஷம். நம்ம இந்த நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க அதோட கெட்ட நேரம் வந்து 2 பேருமே அதை ஏத்துக்காம விட்டாங்க. புருஷங்காரன் ஏத்துக்கிட்டான் பிரேம்குமார், இங்க வந்து விட்டோனே இவங்க அப்பங்காரன் குடிகார கம்யூனிட்டி தண்ணியை போட்டு போய் இந்த வேலையை பண்ணான். அந்த பையன் பிரேம்குமார் ஏத்துக்கிட்டாப்ல. அவரே நாங்க ஒரு விட்னஸாவே போட்டிருக்கோம் இதுல. சரி, ஓகேங்க சார். இது குறித்து மூத்த வழக்கறிஞர் இளங்கோவன், ஒரு பெண் காணாமல் போனால் கணவரோ தந்தையோ அல்லது அவர்களது குடும்பத்தினரோ புகார் கொடுத்தால் வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடுவது அவர்களது பொறுப்பு, அதில் தவறு இல்லை. ஆனால் அந்த பெண்ணை கண்டுபிடித்த பிறகு அவரை யாராவது கடத்தி சென்றிருந்தால் கடத்தியவர் மீது ஆழ்கடத்தல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவாகரத்து செய்யாமல் வீட்டை விட்டு ஒரு பெண் வெளியேறக்கூடாது என்றும் இன்ஸ்பெக்டர் சொல்வது தவறு. ஒரு பெண் விவாகரத்து செய்யவே பிரிந்து வாழ வேண்டும், ஒரே வீட்டில் இருந்து கொண்டு விவாகரத்து செய்ய முடியாது என்றார் விளக்கமாக. அந்த காவல்துறை அதிகாரிக்கு சட்டம் தெரியல. சப்ஜெக்ட் என்னன்னா, ஒரு கணவன் தன் மனைவி காணவில்லை என்று புகார் கொடுக்கிறான். அதை நம்பி அந்த மனைவி எங்கிருக்கிறார்கள் என்று தேடுவது சட்டத்தில் பொறுப்பு, அது குறை சொல்ல இயலாது. ஆனால் அந்த மனைவியை கண்ட பிறகு அந்த மனைவியை யாராவது கடத்தி சென்றார்களா, அவர்களது விருப்பத்திற்கு மாறாக அப்படின்னு தெரிய வந்தால், அந்த விருப்பத்துக்கு மாறாக யாரையாவது கடத்தி வச்சிருக்கிற ஆள் மேல ஆள் கடத்தல் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். சரிங்களா? அப்போ இது கடத்தல் இல்லை. கடத்தல் இல்லைன்னா வாலண்டரியா போறது, தன்னிச்சையா போறது. அப்போ அந்த பெண் தன்னிச்சையாக வேறு ஒரு ஆணோடையோ அல்லது விபச்சாரம் செய்யவே போனாங்கன்னு கூட வச்சுக்கோங்க, கூட்டுட்டு வந்து புருஷங்களை ஒப்படைக்கிறது சட்டத்தின் பணி அல்ல. ஏன்னா அந்த பெண் தன் கணவனிடம் பாதுகாப்பு இல்லை என்று தான் யாரையாவது பாதுகாப்பு எங்கேயாவது கிடைக்குமான்னு தான் போறாங்க. அப்போ கணவன்கிட்ட தான் ஒப்படைக்கணும். கணவனுக்கு மனைவி சொந்தன்றது கிடையாது. இப்போ கணவன் காணாமல் இன்னொரு பொண்டாட்டி வீட்டில் இருந்தால் கூட்டு வந்து பொண்டாட்டி கிட்ட விடுவாங்களா? எத்தனை கணவன் அந்த மாதிரி கொண்டாந்து விட்டுருக்காங்க. ஸோ இது தவறான ஒரு செயல். அரசமைப்பு சட்டத்தில் உள்ள தனிநபர் உரிமையை பற்றி கவலைப்படாமல் மனைவி கணவனின் சொத்து என்கிற மனைவியை இந்த நாட்டின் குடிமகன், அரசமைப்பு சட்டத்தில் சரி விகித சரி பாதி அல்லது முழு உனக்கும் எனக்கும் சம பங்கு இருக்கக்கூடிய ஒரு குடிமகள் என்று அந்த பெண்ணை கருதாமல் கணவனின் சொத்து, கணவனுடைய ஆடு, கணவனுடைய மாடு, கணவனுடைய வீடு மாதிரி
கணவனுடைய சொத்தாக கருதி செய்த செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஒன்று, இந்த கொலைக்கு அவ்வாறு செய்த காவலர்கள் பொறுப்பேற்க வேண்டும். அவர்கள் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தாக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். உண்மையான சட்டம் இந்த நாட்டில் இருக்குதுன்னா அதுதான் உண்மையான செயல்பாடு. இன்னொன்று, டைவர்ஸ் பண்ணாத பொண்ணை கொண்டாந்து புருஷங்கிட்ட ஒப்படைக்கணும்னு சட்டம் கிடையாது. டைவர்ஸ் போடுறதுக்கே பிரிந்து வாழணும். ஒரே வீட்டில் இருந்துன்னு யாரும் டைவர்ஸ் போட மாட்டாங்க. விருப்பம் இல்லைன்னு வெளியில் போயிட்டு எங்களுடைய விவாகத்தை ரத்து பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. டெசர்ஷன்னு ஒரு கிரவுண்ட் இருக்கு. ஆணோ பெண்ணோ தாம்பத்திய உறவிலிருந்து விலகி காணாமல் போகிறது அல்லது விலகி போகிறது டெசர்ஷன், விட்டுட்டு ஓடுறதுன்ட்டு. அப்போ அந்த டெசர்ஷன் இருக்கிற அதுவே கிரவுண்டு எதுக்கு? டைவர்ஸுக்கு. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு விவாகரத்து விரும்புகிற ஒரு பெண் கணவனை விட்டு போயிட்டு ஒரு வக்கீலை பார்க்கலாம், யாருடைய துணை, அவளை கொண்டாந்து நீ விவாகரத்து இல்லாதே ஓடிட்ட, புருஷன் கூட இருன்னு சொன்னது போலீஸ் மிகப்பெரிய தவறு. அது போக குழந்தைய கூட்டுட்டு போயிட்டா அப்படின்னு, குழந்தைய கூட்டுட்டு போகிற உரிமை தாய்க்கு இருக்கு. அப்படி குழந்தை தனக்கு சொந்தம்னா அவள் எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்ச பிறகு காவல்துறை அல்ல, அது நீதிமன்றத்தில் கார்டியன் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்கு. அதன்படி என் மனைவி என் குழந்தையை வளர்க்க தகுதியற்றவள், காரணம் 1, 2, 3, 4, 5, எனவே அந்த குழந்தையை என்னிடம் ஒப்படைக்க உத்தரவிடுங்கள்னு கேட்கணும். சட்டம் இவ்வளவு இருக்கு. இந்நிலையில் இளம்பெண் படுகொலை குறித்தும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்ட திருப்பூர் மாவட்ட வீரபாண்டி காவல் நிலைய போலீசாரை உயரதிகாரிகள் விசாரணை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கு 21 வயது என கூறப்படும் நிலையில் 3 வயதில் குழந்தை உள்ளது. பெண்ணிற்கு விருப்பம் இல்லாமல் தாய் மாமனையே குழந்தை திருமணம் செய்து வைத்தார்களா எனவும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.